Hi, hello everyone. This is me, Aarti. Welcome to the Magic Warehouse podcast. லைஃப்பில் வின் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் சாதிக்கணும், இல்லை நம்ம ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ஸ் தான் எல்லாமே. கான்ஃபிடென்ஸ் இருந்தால் எவ்வளோ பெரிய இன்டர்வியூனாலும் க்ராக் பண்ணிடலாம், எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் பண்ணிடலாம். அந்த மாதிரி எந்த எந்த பக்கம் போனாலும், எந்த மாதிரியான அட்வைஸ் கேட்டாலும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், கரியர்லேயா இருக்கட்டும், இல்லை மணி விஷயத்துலையா இருக்கட்டும், இல்லை எந்த விஷயத்துலையுமே எல்லோரும் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னென்னா, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் முக்கியம். எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையாக எதை சொல்லுவாங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருங்க இருங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்படி ஃபீல் ஆகும்? அது உண்மையாகவே நம்ம செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோமா இல்லையா? இந்த மாதிரி நிறைய டவுட் எனக்கு இருந்துச்சு. அண்ட் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஜென்ரலாக பேசும்போது அவங்களும் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கே தெரியாது, ஒரு ஒரு சில சிச்சுவேஷனில் நம்ம செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம், இன்னொரு சில விஷயத்தில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சுத்தமாக இருக்காது. எல்லாத்துலேயும் இது எப்படி சொல்கிறது, இட்ஸ் லைக் ஒரு வேவ் மாதிரி. ஒரு சில டைம் இருக்கும், ஒரு சில டைம் இருக்காது. இருக்கா இல்லையானே நம்மளுக்கு தெரியாது. அது எப்படி இருக்கும், இந்த மாதிரி எனக்கும் நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கு பதில் சொல்கிற விதமாக என் லைஃப்பில் ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அந்த விஷயத்த நம்ம பாட்காஸ்ட்டாக ஷேர் பண்ணலாமே. நம்ம பாட்காஸ்ட் பண்ணியும் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த விஷயத்த ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் கொஞ்சம் குண்டாக இருப்பேன். ஸோ எல்லாருமே என்னை பார்க்குற எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன் அப்படின்னா, சிக்ஸ்த்து தான் படிக்கிறியா, பார்க்க பெரிய பிள்ளை மாதிரி இருக்கிறியே அப்படின்பாங்க. அப்புறம் 9th 10th வரும்போதும் அதே தான், 9th 10th தான் படிக்கிறியா, பார்க்க காலேஜ் பிள்ளை மாதிரி இருக்கிறியே அப்படின்பாங்க. 11th 12th வரைக்குமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் காலேஜ் போனதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, கொஞ்சமாக நான் அப்படியே வெயிட் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்ட் டைமில் என்ன பார்க்குற எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் இப்படி மெலிஞ்சிட்ட, எப்படி மெலிஞ்ச, என்ன டயட்டில் இருக்கிறியா, இந்த மாதிரிலாம் தான் எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக நான் பார்க்குற எல்லாருமே எனக்கு இந்த கமெண்ட் தான் சொன்னாங்க தவிர, குண்டாக இருக்க, பெரிய பிள்ளை மாதிரி இருக்கிற, அந்த மாதிரி கமெண்ட்ஸே எனக்கு நான் கேட்கவும் இல்லை, ரிசீவ் பண்ணவும் இல்லை, யாரும் என்கிட்ட சொல்லவும் இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் இன்னொன்று, நான் கான்ஃபிடென்ட்டாக ஆகிட்டேன். லைக் நான் குண்டாக இருந்தாலும், ஒல்லியாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நான் அழகு தான் அப்படிங்கிற மாதிரி, செல்ஃப் லவ் அப்படிங்கிற மாதிரி நானே எப்படி சொல்கிறது, எனக்குள்ளே சொல்லிக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி மைண்ட் செட் ஒர்க்கு, இன்செக்யூரிட்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆன் பண்ணி அந்த மாதிரி பண்ணனால எனக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸும் நான் பெருசாக ரிசீவ் பண்ணிக்கல. ஆனால் ரீசெண்ட் டைமில் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். ஸோ வெட்டிங் ஃபங்க்ஷன்னாலே ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய இடம் அப்படின்னு சொல்லலாம்ல. அங்கே நான் ஒரு பர்சனை பார்த்தேன். ரொம்ப வருஷங்கள் கழிச்சு, ரொம்ப வருஷங்கள் மீன்ஸ் அவங்கள நான் பார்த்தேன், நான் கடைசியாக நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னு எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த மாதிரி ரொம்ப வருஷங்கள் கழித்து பார்த்தேன். அந்த ஹோல் வெட்டிங் ஹாலுமே, நீ எப்படி மெலிஞ்சிட்ட அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த ஒரு பர்சன் மட்டும், நீ பார்க்க பெரிய பிள்ளை மாதிரி இருக்கிற, அதுவும் அவங்க சொன்ன டயலாக்லாம், ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடாதா, நார்த்துக்கும் சவுத்துக்கும் இருக்கணும். இந்த மாதிரி அவங்க ஒரு ஒரு 10 மினிட்ஸ் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க, எப்படி கல்யாணம் நடக்கும், பெரிய பிள்ளை மாதிரி இருக்கிற, அப்படி இப்படின்ட்டு. அவங்க ஒரு 10 மினிட்ஸ் என்கிட்ட நான் வெயிட் கூட இருக்கேன், பெரிய பிள்ளை மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி அவங்க என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு அந்த மொமெண்ட் ஒரு மாதிரி பிளாங்காக இருந்தேன். நான் அவங்கக்கிட்ட எதுவும் பேசலை, எதுவுமே பண்ணல. நான் சிரிச்சுக்கிட்டே ஆஹா 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 அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எப்படி சொல்கிறது சிக்னேச்சர் ஸ்மைலில் நான் சிரிச்சுட்டே போயிட்டு அவங்க அவங்க மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க. நான் அங்கேயே ஒரு சீட்டில் உட்காந்தோடனே எனக்கு ஹிட் ஆகுது. அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம ஹோல் ஹாலே நம்ம மெலிஞ்சிட்டோன்னு சொல்லுது, அவங்களுக்கு மட்டும் நம்ம ஏன் இப்படி தெரியிறோம் அப்படின்ட்டு அந்த செல்ஃப் தாட்ஸ்லாம் போகும்போது எனக்கு பெருசாக எதுவுமே தோணலை. லைக் நம்ம பெரிய பொண்ணு மாதிரி இருக்கோமோ அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே தோணலை. அண்ட் அவங்க மேலேயும் எனக்கு கோவம் வரல. ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்களுக்கு என்னோடய ஜேர்னி தெரியாது. நான் எப்படி இருந்து நான் எப்படி ஆனேன், ஹெல்த் வைஸ் நான் எவ்வளோ மோசமாக இருந்து இப்போ நான் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஜேர்னி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க யாரோ ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர், அவங்க என்னை ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மேலேயும் எனக்கு கோவம் வரல. என்னையும் நான் ஒருவேளை நம்ம அப்படி இருக்கோமோ, நம்ம ஒருவேளை பெரிய பிள்ளை மாதிரி இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி எந்த டவுட்டுமே எனக்கு வரல.
அண்ட் எனக்கு அந்த மொமெண்ட் என்ன தோணுச்சுன்னா இதுதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். லைக் வந்து அவங்க மேலேயும் எனக்கு கோவம் இல்லை, என் மேலேயும் எனக்கு டவுட் இல்லை, ஒரு பீஸ், அவ்வளோதான். அது வந்து அந்த விஷயம் வந்து என்னை எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் பண்ணல. ஒரு டவுட்டோ இல்லை அவங்க மேலே ஒரு கோவமோ, அவங்க எப்படி என்னை இப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதும் எனக்கு வரல, என் மேலே டவுட்டும் வரல. அப்படிங்கிறது வந்து எனக்கு எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஃபீல் பண்ணால் எப்படி இருக்கோ அது வந்து இந்த நிறைய டைம் நிறைய விஷயத்தில் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். பட் என் பாடி ரிலேட்டடாக வரும்போது அது ஒரு பெரிய ட்ராமா. ஏன்னா என்னென்னலாம் கலாய்க்க முடியுமோ அப்படி இப்படிலாம் கலாய்ச்சிருக்காங்க. எப்படி சொல்கிறது, அரிசி மூட்டை, ட்ரம்மு, என்னெல்லாம் இந்த குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து தே கோ த்ரூ லைக் தேர் ஓன் ட்ராமா. அது வந்து என்ன தான் சொன்னாலும் அந்த சின்ன பிள்ளைகள், அதுவும் எஸ்பெஷலி அந்த டீனேஜ் டைமில் வந்து நீ குண்டாக இருக்க அதனால் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ட்ராமா எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய விஷயங்கள் வந்து அனுபவிச்சுட்டு முறையாக நான் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ஃபீல் பண்ணும்போது ஐ ஃபெல் கிரேட். அண்ட் எனக்கு தோணுச்சு இதுதான் ஒரு வேளை செல்ஃப் கான்ஃபிடென்ஸோ அப்படிங்கிற மாதிரி. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் திஸ் ஃபீல்ஸ் கிரேட். ஸோ எனக்கு வந்து என்ன மாதிரி எப்படி சொல்கிறது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால் என்ன, அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு வந்து தெரியாமல் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து உங்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க, அவங்கள யாரோ இது மாதிரி ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ரெஸ்ட். ஒன் டே நீங்களும் இதே மாதிரி எப்படி சொல்கிறது, எவ்ரிதிங் சேஞ்சஸ், உங்கள் மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும். அவங்களோட கமெண்ட் நோ லாங்கர் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. அந்த எப்படி சொல்கிறது, சொசைட்டி வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருக்கும். இப்போ நான் மெலிஞ்சிருக்கும் போது இதுக்கு மேலே மெலிஞ்சிடாத, இல்லை ஏன் இப்படி மெலிஞ்சிட்ட, பார்க்க இப்போ நல்லாவே இல்லை, அப்படிலாம் வந்து மாற்றி மாற்றி எதையாவது ஒன்று சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நீ இதை பண்ணு, இதை பண்ணாத, இதுதான் நல்லது, இது நல்லது இல்லை அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என் மைண்டில் தோணுன மாதிரி இல்லை, எனக்கு தோணுன மாதிரி இது நம்ம ஜேர்னி. இந்த நம்ம ஜேர்னி நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் இருக்கிற எல்லாருமே வந்து லைக் தே ஆர் பாசிங் க்ளவுட்ஸ் தான். அவங்க சொல்கிற எல்லா கருத்து எல்லா இதுவுமே வந்து பாசிங் க்ளவுட்ஸ் தான். ஸோ தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ நோ ஒன் நோஸ் யுவர் ஜேர்னி மோர் தேன் யூ. ஸோ யூ டிசைட் நம்ம என்ன கோ த்ரூ பண்ணியிருக்கோம், நம்ம எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம். லைக் ஸ்டில் நான் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஐ எம் ஹேவிங் மை ஓன் திங். பட் நான் முன்னாடி எவ்வளோ அன்ஹெல்த்தியாக எப்படி சொல்கிறது, ரொம்ப அடிக்கடி சிக்காயிட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிற அளவுக்குலாம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து நான் பெருசாக சிக்காகிறது இல்லை, ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கிறேன். எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபிட்டாக இருக்கிற மீன்ஸ் சிக்காகாமல் இருக்கிற அதுவே எனக்கு ஒரு பெரிய இது. ஸோ அவங்களுக்கு என்னோடய ஜேர்னி தெரில, எனக்கு என்னோடய ஜேர்னி தெரியும், எனக்கு என்னோடய ப்ராக்ரஸ் தெரியும். ஸோ ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் வேர் ஐ எம் அண்ட் ஐ ஃபீல் கிரேட் ஆஃப் வேர் ஐ எம். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு மூவ் ஃபார்வர்ட். இன்னும் எனக்கு போக வேண்டிய பாதைகள் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களோட ஜேர்னியை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டோன்ட் கெட் லைக் அடுத்தவங்களோட கமெண்ட்ஸ், அடுத்தவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் அது எதுவுமே எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி எல்லாமே தெரியும், ஏ டு இசட். என்னோடய இன்செக்யூரிட்டிஸ் என்ன தெரியும், நான் வந்து லைஃப்பில் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன், எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எத்தனை பேர் ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஷேர் பண்ணுறோம், யாருக்குமே தெரியாது நம்மளை பற்றி. நம்ம மைண்டுக்குள்ளே 1000 விஷயம் ஓடும், அதில் ஏதோ 1 இல்லை 2 தான் யாருக்கோ தெரியும். அதை வச்சு ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா லைக் தே ஆர் ஜட்ஜிங் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் ஆர் செல்ஃப், நாட் ஆர் செல்ஃப். நம்மளை மொத்தமாக ஜட்ஜ் பண்ணல, நம்மளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு குட்டியோண்டு எப்படி சொல்கிறது பீஸை வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. லெட் தம் ஜட்ஜ். பட் லெட் அஸ் நோ திஸ் இஸ் மை ஜேர்னி அண்ட் ஐ நோ ஹூ ஐ எம் அண்ட் வேர் ஐ எம் அண்ட் ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் ஆஃப். அவ்வளோதாங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ அவ்வளோதான். நான் ஏதோ ஃப்ளோவில் ரொம்ப லென்த்தாக பேசுகிற மாதிரி இருக்குது, 9 நிமிஷம் வந்துருச்சு. ஸோ I hope it helps and I hope it gives you some self-confidence that you will reach where you want to be அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். டடா, பை, ஹாவ் அ ஹாப்பி டே.